வணக்கம் நண்பர்களே. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தொழிலாளர் சந்தையில் ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் இவை. மத்திய அரசு அறிவித்துள்ள 4 புதிய தொழிலாளர் சட்டக்கோப்புகள். நியூ லேபர் கோட்ஸ். முதலில் நிர்வாக எளிமை. முன்பு 29 மத்திய தொழிலாளர் சட்டங்கள் இருந்தன. இவை இப்போது 4 சட்டக்கோப்புகளாக கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனால் நிறுவனங்கள் எளிதாக தொழில் புரிய ஒரே பதிவு, ஒரே உரிமம் மற்றும் ஒரே கணக்கு தாக்கல் செய்தால் போதும். கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பு, சோஷியல் செக்யூரிட்டி உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதல் முறையாக இவர்களுக்கு சட்டத்தின் கீழ் வரையறை வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் மாநிலம் விட்டு மாநிலம் அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றாலும் உங்கள் UAN எண் மற்றும் சமூக பாதுகாப்பு கணக்குகள் எளிதாக பெயர்வுத்தன்மை போர்ட்டபிள் கொண்டது. மேலும் நிறுவனங்கள் பணிநீக்கம் செய்ய அனுமதி பெற வேண்டிய ஊழியர்களின் எண்ணிக்கை வரம்பு 100லிருந்து 300 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது நிறுவனங்களை அதிக பணியாளர்களை நியமிக்க ஊக்குவிக்கும். நிலையான கால ஊழியர்களுக்கும் இனி நிரந்தர ஊழியர்களுக்கு கிடைக்கும் அனைத்து சமூக பாதுகாப்பு பலன்களும் நீட்டிக்கப்படும். மிக முக்கியமாக, இவர்கள் 1 வருடம் மட்டுமே வேலை செய்திருந்தாலும் கூட கிராச்சுவிட்டி பெற தகுதி உண்டு. இவர்களுக்கு கட்டாயமாக ஆண்டு சுகாதார பரிசோதனை வழங்கப்படும். பாலின பாகுபாடு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம், ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் என்பது பாலின வேறுபாடின்றி சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்பு பெண்களுக்கு தடை செய்யப்பட்ட ஆபத்தான வேலைகள், சுரங்கப் பணிகள் உட்பட இனி அனைத்து துறைகளிலும் பெண்கள் பணியாற்றலாம். வேலை செய்யும் இடங்களில் பெண்கள் சந்திக்கும் குறைகளை தீர்க்கும் குழுக்களில் GRC மொத்த உறுப்பினர்களில் பாதியளவு 50% பெண்கள் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊழியர் மாநில காப்பீடு ESIC திட்டத்தில் குடும்பத்தின் வரையறை விரிவுபடுத்தப்பட்டு பேரண்ட்ஸ் இன் லா சேர்க்கப்பட்டுள்ளனர். இது கூட்டு குடும்ப அமைப்பை அங்கீகரிக்கிறது. MSME, மைக்ரோ, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களும் இனி எந்தவித ஊழியர் எண்ணிக்கை தடையும் இன்றி சமூக பாதுகாப்பு குறியீட்டின் கீழ் வருவார்கள். இவர்களுக்கு அடிப்படை வேலை வசதிகள் மற்றும் தரமான வேலை நேரம், வாரத்திற்கு 48 மணி நேரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசால் அறிவிக்கப்படும் தேசிய குறைந்தபட்ச ஊதியம் நேஷனல் ஃப்ளோர் வேஜ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது எந்த ஒரு தொழிலாளியின் ஊதியமும் குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்திற்கு கீழே செல்லாமல் காக்கும். மேலும் ஒவ்வொரு மாதமும் முதல் 7 நாட்களுக்குள் ஊதியம் கட்டாயம் வழங்கப்பட வேண்டும். கூடுதல் வேலைக்கு இரட்டிப்பு ஊதியம் உறுதி. ஓய்வூதியம் போன்ற பலன்களை கணக்கிடும்போது அடிப்படை ஊதியத்துடன் கூடுதல் படிகளும் சேர்க்கப்படும். இதனால் ஊழியர்களின் பலன்கள் அதிகரிக்கும். இந்த சீர்திருத்தங்கள் தொழிலாளர்களின் ஆர்வங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் முதலீடுகளை ஈர்த்து நிறுவனங்கள் எளிதாக செயல்பட்டு இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறது. நன்றி. ஜெய் பாரத்.